3 மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் செயல்கள் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி நிறைய கூட்டம் போட்டிருக்கிறோம். இது ஒரு முக்கியமான கூட்டமாகத்தான் இன்றைக்கு 3 மாவட்டத்திலும் இந்த கூட்டத்தை எடப்பாடி உத்தரவிலங்க ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்குமே 3 மாதம் மினிட் நோட் போட்டிருப்பாங்க. அது வரக்கூடிய அத்தனை பொறுப்பாளரும் பெயர் எழுதி அங்க கையெழுத்து போட்டிருப்பாங்க. இல்லாட்டி வந்தவங்க அத்தனை பேருமே பெயர் எழுதி கையெழுத்து போடணும். ஏன்னா எத்தனை பேர் வந்திருக்கான்னு சொல்லி போட்டு உடனடியாக எடப்பாடி அவர்களுடைய உத்தரவு கிழங்க தலைமைக்கு சாயங்காலம் ஃபேக்ஸ் அனுப்பிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு இதுக்கு 3 மாவட்டம் போடுறோம், நீ தனியா மாவட்டம் போடுறாங்க கூட ஒரு சில பொறுப்பாளர் முக்கியமானவங்களே வராது, யாருக்கு தெரியறதில்லை. நமக்கு தேர்தலுக்கு ஒரு வருத்தம் கூட கிடையாது. ஆகவே கண்டிப்பாக தலைமை உத்தரவுகள் எல்லாரும் யார் கையெழுத்து போனாலும் அவங்க வரலைன்னு அர்த்தம். கண்டிப்பாக கையெழுத்து வாங்கியிருப்பாங்க. உங்களோட வாங்கல கூட போட்டுருங்க, தயவு செஞ்சு போட்டுருங்க. ஏன்னா இதுக்கு மாதிரி நாங்க ஒரு கூட்டம் நடத்தினோம் எங்க மாவட்டத்துல. அது உடனடியா கேட்டு வாங்கிட்டாங்க. அது யார் வரலைங்கிற விளக்கு கூட எங்களுக்கு வந்துருச்சு கேட்க சொல்லி. சரியான காரணம் இல்லை அப்படின்னா ஒரு 2 கூட்டத்துக்கெல்லாம் வரல அப்படின்னா பொறுப்பையே மாத்தி போடுறது சொல்லி நான் தலைமை சொல்லியிருக்காங்க. ஏன்னா பொறுப்பு இருக்கிறது நமக்கு கட்சியில பணியாற்ற இருக்கு. முக்கியமா இந்த கூட்டமே எப்பாவது போடணும். அந்த கூட்டத்துக்கு நம்ம அழைப்பு கொடுத்து முக்கியமான கூட்டத்துக்கு வரல அப்படின்னா அப்புறம் நம்ம எதுக்கு அந்த பொறுப்பு இருக்கோம். நானா இருந்தாலும் சரி, நானே மாவட்ட இருக்கேன்னா தலைமை கூட்டு பொதுச்செயலாளர் கூப்பிட்டேன்னா ஒரு அவசியம் தான் ஏதோ முக்கிய காரணம் ஒரு கூட்டத்துக்கு போகாம இருக்கலாம். மற்ற கூட்டத்துக்கு எல்லாத்தையும் போய் தான் ஆகணும். நான் இருக்கிறேன், அம்மன் இருக்காங்க, அதே போல அருண்பாலன் இருக்காரு, அதே போல மாநில பொறுப்பாளர் நிறைய இருக்காங்க. ஆகவே கட்சி இன்னைக்கு எம்ஜிஆர் அம்மாவும் எடப்பாடியாரும் பொறுப்பு கொடுக்கணும், கேட்டு வாங்கி பொறுப்பு கேட்டு வாங்கணும். ஆகவே அந்த பொறுப்புகள் ஒரு வார்டு சேர்னா அந்த வார்டு பேர் 10 பேர் போட்டி போடுறாங்க. ஒருத்தர் கிடைக்குது. அந்த ஒருத்தர் அந்த 10 பேர்த்த அரவணைச்சு அந்த டீசலை ஆரம்பிச்சு பொறுப்பு எல்லாம் போட்டு நல்லா பண்ணணும். தயவு செஞ்சு ஒரு பொறுப்பாளர் ஒரு நமக்கு தேர்தல் இருக்குது. ஆகவே ஒவ்வொரு கூட்டமும் தலைமையாக நீங்க தயவு செஞ்சு யாருமே நீங்க ஒன்றிய பகுதி பேரரசியல் மட்டுமல்ல யார் கலந்துட்டாலும் நீங்க அதுக்கு அந்த கையெழுத்து போட்டு தயவு செஞ்சு போக வேண்டும் அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அதே போல உங்களுக்கு தெரியும் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். இந்த கூட்டத்தின் முடிவுல 3 மாவட்டத்துக்கு நாங்க ஒவ்வொரு டிவிஷனுக்கும் ஒரு பேரூராட்சிக்கு ஒரு ஒன்றியத்திற்கு பகுதிக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பாளர் போட்டாச்சு. இதுக்கு முன்னாடி நான் புறநகர் மாவட்டம் கூட்டம் தனியா போட்டு அறிவிச்சுட்டேன். அவங்களும் அதே மாதிரி போட்டு அறிவிச்சிருக்காங்க. இப்ப 3க்கும் சேர்ந்து இப்ப இங்க அறிவிக்க போறோம். அவங்க அவங்க மட்டுமல்ல இன்னும் ஒரு சில பேர் எங்களுக்கு கொஞ்சம் பொறுப்பு கொடுங்க, நாங்கள் வேலை பார்க்க சொல்லி 3 மாவட்டம் சேர்த்து கேட்டிருக்காங்க. அருண்குமார் கேட்டிருக்காங்க, அம்மன் கேட்டிருக்காங்க. கூடுதல் பொறுப்பா அவங்களையும் போடுவோம். இப்ப இதுவரை பொறுப்பு போட்டவங்க நாங்க அறிவிக்க போறோம். அந்த பொறுப்பு போட்டவங்க அந்த பொறுப்பாளர்கள் இதுக்கு முன்னாடி போட்டு பணியாற்றிட்டு இருக்கிறீங்க, அது எங்களுக்கு தெரியும். அந்த பணியாற்றுறவங்க பெயரெல்லாம் பணியாற்றக்கூடாது. பணியாற்றி உங்களுக்கும் சொந்த வேலை இருந்து நாங்க பொறுப்பு போட்டா கூட உங்களால் முடியலன்னா சொல்லி நாங்க மாத்தி போட்டுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல பொறுப்பாளர் போகும்போது தலைமை என்ன சொல்லுதோ, நீங்க 9 பேர் போட சொன்னா 9 பேர் கரெக்டா போடணும். அந்த பூத்துல போடணும். அங்க எங்க அங்க போனா ஒரு பூத்துல போட்டா அந்த பூத்துல ஒரு கூட்டம் போடணும். டிவிஷன்ல கூட்டம் போட்டுதான் தேர்ந்தெடுக்கணும். நீங்களா பார்த்து எழுதி கொடுக்கறதெல்லாம் இருக்கக்கூடாது. அது என்னோட நான் குடியிருக்க வாடா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான். தயவு செஞ்சு அந்த கூட்டத்தை போட்டு யார் இந்த 9 பேர் வராங்கன்னு தெரியணும். அதே 9 பேர் வந்தா நீங்க முன்ன கூடுதலா இருக்கிறவங்க அந்த மகளிர் எல்லாம் பிரச்சார கமிட்டிக்கு வச்சுக்கோங்க, பிரச்சனை அதெல்லாம் பாத்துக்கிறது இல்லை. ஆனால் இந்த 9 பேர் நீங்க செயல்படுறவங்க அந்த பூத்துக்குள்ளதான் இருக்கணும். பூத்துக்குள்ள ஒண்ணு இல்ல. ஏன் திரும்ப சொல்றேன் அப்படின்னா, இப்ப 2-3 நாளா பாத்தீங்கன்னா நான் சென்னையில சட்டமன்றத்துக்கு போயிருந்தோம். எங்க மாவட்டத்துல என் தொகுதியே சொல்றேன், செல்லுவரத்துல போய் தூப்பத்தோட அனுப்பி டெய்லி ரிப்போர்ட் வருது. அனுப்பி பாக்குறதுன்னா செல்லுவரத்து பகுதியில நான் ஒன்னா டிஸ்ட்ரிக்ட் பேர்ல சொல்லல. அங்க போய் போட்டாலே 9 பேர் அந்த பூத்திலேயே போடல. என் தொகுதியிலேயே 5 பேர் தான் போறாங்க. அங்க 5 பேர் வெளியிருந்து போட்டு வச்சிருக்காங்க. அப்ப பாத்து இது இப்படித்தான் இருக்கு எல்லா பக்கமும். அப்படி இல்ல, அந்த 9 பேர் கூட ஒரு பூத்துல பிடிச்சு போட முடியலன்னா அப்ப எதுக்கு வாடிக்கையாரு?
எதுக்கு பயிற்சியாரு, எதுக்கு சட்டமன்ற என்னை சொல்லிக்கிறேன், மாவட்ட நாங்களே இருக்கணும். அந்த 9 பேர் இவ்வளவு நம்ம, அதாவது மிகப்பெரிய கட்சி, இவ்வளவு திட்டங்களை சொல்லியிருக்கோம். நம்ம போனாலே அத்தனை கூட்டம் வர்றாங்க. ஒரு டிவிஷன் ஒரு 1000 பேர் இருக்கு, 9 பேர் நீ கரெக்டா கண்டுபிடிச்சு போட முடியாதா? அப்போ நம்ம வேலை செய்யல அர்த்தம். அப்ப சிறப்பா நம்ம வந்து கரெக்டா ஈடுபாடோட வேலை செய்யல. எந்த பணியா இருந்தாலும் இது வேற ஓகே. நம்ம இந்த கூட்டம் எப்ப போடுறோம், இது மாதிரி இந்த கூட்டம் எப்ப போட்டோம்? 3 மாவட்ட கூட்டம், கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு முன்னாடி கூட்டம் போட்டோம். 3 மாதத்துக்கு அப்புறம் இந்த கூட்டத்தை போடணும். அப்ப இந்த கூட்டத்துக்கு நீங்க சரியா யார் வராவிட்டாலும் அது எதா இருந்தாலும் தவிர்க்க முடியல அப்படின்னா இன்னைக்கு ஓகே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகநாத இங்க வந்துங்கன்னா அவருடைய எனக்கு பரவாயில்ல தகவல் கிடைச்சது, அவருடைய சகோதரர் இன்னைக்கு இறந்துட்டார். இந்த மாதிரி தவிர்த்து விட்டுடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு வரவெல்லாம் தகவல் சொன்னாங்க எனக்கு. ஆகவே அதாவது இந்த மாதிரி தவிர இல்ல அவங்க வீட்டுல வேற முக்கியமா இருந்தது. மற்றபடி எதா இருந்தாலும் நான் தான் தினமும் கொடுக்க கூப்பிடல, வாரம் ஒரு நாள் கொடுக்க கூப்பிடல, 10 நாள் கூப்பிடல. இது முக்கியமான கூட்டம், பொறுப்பு கூட வாங்கி வச்சுக்குவோம். நம்ம இந்த கூட்டத்துக்கு கூட வராம இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஈடுபாடோட வேலை செய்யணும், ஈடுபாடோட நம்ம பணியாற்ற வேண்டும். இது முக்கியமான கட்டம். யாரும் வருத்தப்படாதீங்க. நம்ம எனக்கு பொறுப்பு இருக்குது, மாவட்ட செயலாளர் இருக்கிறேன், பொறுப்பாளர் இருக்கிறேன், நான் பேசிட்டாகணும். நீங்களும் அந்த பகுதியில பகுதி செயலாளர் மாவட்ட நீங்களும் பேசிட்டாகணும் அந்த இடத்துல. ஏன்னா உங்களுக்கு பொறுப்பு இருக்குது, எனக்கு பொறுப்பு இருக்கு. நம்மளே கேட்பாங்க, நான் என்ன மேடத்துக்கு கேட்பாங்க, நான் உங்களை கேட்பேன், மாவட்ட செயலாளர் கேட்பான், நாங்க மாவட்ட செயலர் பண்ணுவோம், பகுதி செயலர் கேட்போம், ஒன்றிய செயலர் அவங்க என்ன பண்ணுவாங்க, டிவிஷன் செயலர் கேட்பாங்க. டிவிஷன் கீழே இருக்கிறவங்க நீங்க பார்த்து பண்ணிதான் வேற வழி இல்லை. ஆகவே நீங்க இப்ப இருக்க சூழ்நிலை எல்லாம் தெரியும். இன்னைக்கு பொதுமக்கள் தயாரா இருக்காங்க. பொதுமக்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்க தயாரா இருக்காங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு எடப்பாடி எப்ப முதலமைச்சராக வருவார், அதிமுக ஆட்சி எப்ப வரும் போது ஒட்டுமொத்தமா தயாரா இருக்காங்க. இந்த மாற்றுக்கிறது கிடையாது. அப்ப எல்லாரும் பணியாற்றணும், எல்லாரும் பணியாற்றணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுச்செயலர் எடப்பாடியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், அவர் கிழக்கழக செயலாளராக இருந்து பொதுச் செயலாளர் வந்தார். முன்னாடி பார்த்துட்டீங்க, வீடியோ கான்பரன்ஸ்ல எல்லாம் வந்து கலந்துட்டீங்க, எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் அவர் பேசுறது பாத்தீங்கல்ல. அப்ப நான் கூப்பிடுறேன், என்ன பேசுறா தெரியுமில்ல, இதுக்கு முன்னாடி மாவட்ட செயலர்கள் மாநில பொறுப்பு நாங்க தான் அவர் பேசுறது அதிகமா கேட்டிருப்போம். நீ பொதுக்கூட்டத்தில் பேசுறது வேற, ஆனா உள்ள வந்து பேசுறது புள்ளி விவரமா பேசுவாரு. என்னென்ன வேணும், இப்படி வேணும், என்ன பண்ணிருக்கிறோம், அவருடைய சேலத்துல என்ன பண்ணிருக்கிறோம் எல்லாமே புள்ளி விவரமா சொல்லுவார். இப்படி விவரம் அமைக்கணும், விவரம் அமைச்சு அந்த 9 பேர் சரியா அமைங்க. அதே போல பொறுப்பாளர் நாங்க நியமிச்சது, பொறுப்பாளர்கள் வந்து நியமிச்சு அங்க போய் பணியாற்று, பேரளவுக்கு போகணும். நீங்களே போட்டு வைங்க, நான் வந்து வாங்கிட்டு வர சொல்லி அங்க போய் ஒவ்வொருத்தரையும் பார்க்கணும். ஏனென்றால் இன்னைக்கு நாங்க ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு பேரூராட்சி நகராட்சி நீர் எல்லாம் போட்டு கிளை வந்து முன்னாள் ஊராட்சிகளுக்கு போட்டுருக்கோம், பொறுப்பாளர் போட்டு. நீங்க போய் சரியா போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மேற்பட்ட பொறுப்பாளர் செக் பண்ணுவாங்க. இதுக்கு மேல வந்து அந்த எடப்பாடி என்ன கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்டம் 7 மாவட்டம் சேர்ந்துருந்தீங்க, ஒரு 400 பேர் போட்டிருக்காரு. அந்த 400 பேர் வந்து பரவலா செக் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுவாங்க கரெக்டா அவங்களுக்கே போட்டு, யாரு நீ போட்டு கொடுக்க அந்த போட்டோ கூட அந்த கொடுத்துறோம். அவங்க அதை வச்சு செக் பண்ணுவாங்க. அதை வச்சு செக் பண்ணி அவங்க வந்து இது சரியில்லை, இல்ல இந்த வார்டுல இந்த செயலாளர் இந்த பூத் கமிட்டி சரியா போடல, உங்களுக்கு தப்பா போட்டிருக்கீங்க அப்படின்னா அது யாருக்கு மனம், எங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு எதிர்த்தியாகும். அந்த தப்பு அவங்க கண்டுபிடிக்க கூடாது. ஆகவே சரியா பண்ணா ஈஸியான வேலை. நான் எல்லாத்தையும் சொல்லல, ஒரு சில பேர் சரியா பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்கள சொல்லல. எல்லாரும் மேலோட்டமா பார்க்காதீங்க. நீங்க எத்தனை பேருமே நல்லா வேலை செய்யக்கூடியவங்க, அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்ல. மேலோட்டமா இதை பார்க்க கூடாது. இந்த பொறுப்பு போடுறது சரியான முறையில போடணும். இந்த 9 பேர் சரியா போடணும். நீ 9 பேர் நான் கொண்டு சொல்லல, நான் இவங்களுக்கு போடுங்க அவங்க கொண்டு நாங்க சொல்லல. நல்லா பணியாற்றக்கூடியவர்கள் அவங்க இன்னைக்கு 1000 ஓட்டு இருக்கிற பூத்துல அப்படின்னா 9 பேர்னா ஒரு ஆளுக்கு 110 ஓட்டு 120 ஓட்டு தானே, அவ்வளவுதான். அந்த 9 பேர் அதுக்குள்ள இருக்கணும். 110 ஓட்டு அதை கவர் பண்ணணும். அவங்க பொறுப்பு இருக்கு. அதுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா 9 பேர் வந்து அறிவிக்க சொல்லி இதுக்கு முன்னாடி பூத் கமிட்டி இல்ல, இது பூத் பொறுப்பு பூத் செயலாளர் போடுறாங்க. இதுல பாத்தீங்கன்னா 9 பேர் அவைத்தலைவர் ஒன்று போடுறோம், துணைத் தலைவர் ஒன்று போடுறோம். இது வந்து அவைத்தலைவர் ஆண் காசு கொடுத்த சொல்லிடுறேன், துணைத் தலைவர் மகளிர் சகோதரி, துணைத் தலைவர் இன்னொரு ஆண், செயலாளர் ஆண், இணை செயலாளர் மகளிர் சகோதரி, இணை செயலாளர் இன்னொரு ஆண், துணை செயலாளர் மகளிர்
துணை செயலர் ஆண், பொருளாளர் நான், 9 பேர் தலைமையிலேயே இப்படிதான் போனான்னு சொல்லிவிட்டு வழிமுறை எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்ப இதுபடிதான் போடணும், சௌரியத்துக்கெல்லாம் போடக்கூடாது. இதுபடி போட்டா இதுபடி நமக்கு ஒரு ஆளா இல்ல, நம்ம கட்சியில தான் ஆள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம 50 பேர் ஒரு இடத்துல இருந்ததுன்னா அவங்க 5 பேர் நிற்பாங்க. ஆனா 5 பேர் அவங்க அந்த காலத்தில் 50 பேர் நம்ம தான் ஜெயிக்க போற நம்ம இருப்போம், அவங்க கொண்டு வாங்கி போயிடுவாங்க. இதுதான் நிலைமை. நாடாளுமன்றத்தில் அப்படிதான் நடந்தது. நம்மளால எப்படின்னா என்னன்னா நம்ம இவ்வளவு செஞ்சிருக்கோம், இத்தனை திட்டங்கள் கொடுத்திருக்கிறோம். நீங்க அம்மா கொடுத்துருக்க, எடப்பாடி கொடுத்துருக்க, நம்ம அமைச்சரா இருந்து எம்எல்ஏ எல்லாம் இருந்து அமைச்சர் எல்லாம் இருந்து இவ்வளவு எல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோம். ஆகவே நமக்கு ஓட்டு போடாம யாருக்கு போடுவான்னு நினைக்கிறீங்க? அவங்க என்ன பண்றாங்க? பொய் பொய்யா பேசி அதை இதையும் பேசி தேர்தல் நேரத்தில் மட்டும் பொய் சொல்லி ஓட்டு வாங்கி போயிடறாங்க இல்லையா? ஆகவே நம்ம கவனமா இருக்கணும். மக்கள் தயாரா இருக்காங்க. நாட்டு மக்கள் திமுக வரக்கூடாது என்று அனைத்து தரப்பு மக்கள் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஓட்டுகளை கொண்டு சேர்க்கக்கூடிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கு. தயவு செஞ்சு நாங்க எதுக்கு இப்படி மீட்டிங் போட்டு எல்லாரும் பேசணும்? இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பொறுப்பாளர்கள் நாங்க எல்லாம் பேச ஒரே சப்ஜெக்ட் நீங்களே பேசிக்கிட்டாங்க. மாவட்ட சேர் எல்லாமே எல்லாருமே தேமான எல்லாரும் சொல்லிட்டாங்க. இருக்கிற தேமான எல்லாம் அமைச்சர் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க. நான் இன்னைக்கு இங்க மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 பொறுப்பாளர் வந்திருக்காங்க தலைமையில். எல்லாரும் ஒரே நீ கெட்ட பேசியிருக்க, நாங்க ஃபீல்டுல பாத்துக்கிறோம். அவங்க கவனமா எல்லா பக்கம் வந்து பார்ப்பாங்க. நம்முடைய மாவட்டம் கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் 100% வெற்றி பெற்ற மாவட்டம். நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சூழ்நிலை தெரியும், மத்தியிலேயே இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு பூத்துல எப்படி ஓட்டு வாங்கிருக்கு தெரியும். ஆகவே இன்னைக்கு நம்ம பெருது வேலை செஞ்சா நம்மளுடைய வேலைக்கு யாரும் இணை கிடையாது, உங்களுடைய வேலைக்கு யாரும் ஈடு கொடுக்க முடியாது. அவ்வளவு திறமையெல்லாம் நீங்க எங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி எம்பிஏ, எம்எல்ஏ, கவுன்சிலர்கள், மேயர், சேர்மன் எல்லாம் உருவாங்க நீங்க தான், மாற்றுக்கிறதுல இல்ல. ஆனால் நம்ம தொடர்ந்து 10 ஆண்டு இருந்தோம். இன்னைக்கு 4 வருஷம் எதிர்கட்சியா இருக்கிறோம். அவங்களுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு அவமானப்படுற ஒவ்வொருத்தரும். நாங்க மட்டும் இல்லைங்க, எவ்வளவு அவமானப்படுறீங்க. சாதாரண ஒரு போலீஸ் சேர்த்து ஒரு வேலை நடக்குது, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நீங்க எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறான், மகளிருக்கு பாதுகாப்பு ஒரு நாளைக்கு போகணும். அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு விஓ ஆபீஸ் போக முடியாது, ஒரு மாநகராட்சி ஆபீஸ் போனா ஒரு பியூ கூட மதிக்க மாட்டேங்க. நம்ம யாரும் மதிக்கிறோம். ஆனா பொதுமக்கள் பாத்தீங்கன்னா இப்ப இருக்க கவுன்சிலர் எல்லாம் வேலை சொல்றது இல்ல. நம்முடைய முன்னாள் உள்ளாட்சி மன்ற பகுதியில் வேலையே சொல்றாங்க. ஏன்னா நீங்க தான் செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு இப்படிதான் சூழ்நிலை போயிட்டு இருக்கு. ஆகவே நம்ம வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எல்லா தொகுதியும் ஜெயிக்கணும். எடப்பாடி தலைமையில நல்ல கூட்டணி அமைக்க கவலையே படாதீங்க. யார் என்ன சொன்னாலும் எடப்பாடி கூட்டணி அமைப்பார். அந்த மூளை கண்டிப்பாக அம்மாவுடைய ஆட்சி, தலைவருடைய ஆட்சி உறுதி. இந்த ஆட்சிக்கு யார் யார் உண்மையா பாடுபடுறீங்களோ அவங்களுக்கு எல்லா பதவிகளும் உண்டு. நாளை கூட்டுறவு சங்கத்திலே உள்ளாட்சியிலேயோ திடீர்னு அது வர முடியாது. யார் கஷ்டப்படுறீங்களோ அவருக்கு கண்டிப்பா அந்த வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் அப்படித்தான். நான் இதுக்கு முன்னாடி அருண்குமார் தெரியும், அம்மனுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எந்த வாய்ப்பு இருந்தாலும் கண்டிப்பாக கட்சிக்காக உழைப்பதற்கு அந்த வாய்ப்பை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்போம், மாற்றுக்கிறது. ஆகவே தயவு செஞ்சு நீங்க பணியாற்றுங்க. அதே போல பொறுப்பாளர்கள் போட்டிருக்க அப்படின்னா பொறுப்பாளர் பற்றி மதிக்கணும். இன்னைக்கு இவங்க பொறுப்பாளர் போட்டிருக்காங்கன்னா நான் மாவட்ட செயலர், தலைமையில் செயலர் தான் நான் மாவட்ட செயலர். அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும். அவங்களுக்கு நான் எப்படி மரியாதை அதே போல மாவட்ட செயலர் மரியாதை கொடுக்குறாங்க, அவங்க எல்லாமே கொடுப்போம். அதேதான் அடுத்தது பகுதிக்காக இருந்தாலும் சரி, ஒன்றியத்துக்காக இருந்தாலும், பேரூராட்சிக்காக இருந்தாலும், வார்டுக்காக இருந்தாலும் சரி, பூத்துக்காக இருந்தாலும், பகுதிக்காக எல்லா பக்கம் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் நம்ம போட்டுக்கோன்னா அவங்கள ஃபர்ஸ்ட் பொறுப்பாளர் பகுதி சேர், ஒன்றிய சேர், பேரூராட்சியாளர்கள் நீங்க ஃபர்ஸ்ட் மதிக்கணும். யாரா இருந்தாது அவர் பொறுப்பாளர். அதுக்கப்புறம் கீழே மதிச்சு நீங்க ஒற்றுமையா இருந்து போட வேண்டியவர்கள் அந்த 9 பேர். நீங்க எப்பவுமே பூத்திலே உட்கார்ந்துருப்பாங்க, நல்ல பூத்தை பத்தி தெரியும். அவங்களுக்கு போட்டு நீங்க மற்றவங்களை போட வேண்டியதில்லை, அவங்களே போடுங்க. ஆனா அவங்க வேலை செய்யணும். சீனியரா இருந்தாலும் சரி, மூத்தவங்களா இருந்தாலும் அவங்களே போடுங்க. புதுசா இருக்கும் வாய்ப்பு கொடுங்க. ஆனால் முழுமையா பணியாற்றக்கூடியவருக்கு வாய்ப்பு கொடுங்க. புதுசு 9 தலைவர் தான் உங்களுக்கு சொன்ன 9 பேர் எப்படி 2 பேர் கலந்து வந்துடுறாங்க, சகோதரிகள் வர்றாங்க. அதே போல ஆண் பெண் 2 வர்றாங்க. அதுவே 2 கலந்து வர்றாங்க. அவங்க அந்த பூத்துல அந்த 100 ஓட்ட பொறுப்பு, அந்த 100 ஓட்டை நமக்கு வாங்கிட்டு தரணும். அந்த மாதிரி இருக்கணும். தயவு செஞ்சு இருங்க. அதாவது நேரங்கள் சீக்கிரம் போயிடும்.
நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சது, இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வருடம் கூட இல்லை. அவ்வளவுதான். இப்படி இருக்கிறோம். டைம் போயிடும், தேர்தல் வந்துடும், ஆட்சி வந்துடும், உடனே உள்ளாட்சி தேர்தல் வந்துடும், எல்லாம் அப்படியே வேகமா போகும். உள்ளாட்சி தேர்தல் நம்ம மேயர், நம்ம மண்டல தலைவர்கள் கண்டிப்பா எல்லாருமே நம்ம கவுன்சிலர் தான், மாற்றுக்கிறதுல கிடையாது, உறுதியா. அதே போலதான் பேரூராட்சி தலைவராக இருந்தாலும் சரி, அதே போல பாத்தீங்கன்னா நகராட்சி தலைவராக இருந்தாலும் சரி, ஊராட்சி தலைவர்கள், சேர்மன், டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் நம்ம. அதே போல கூட்டுறவு வங்கிக்கு வரும், எல்லாத்தையும் நம்மளால வருவாங்க. இந்த முறை கண்டிப்பாக எடப்பாடி இருந்தால் கூடுதலான வாய்ப்பு உழைக்கிறவங்களை கண்டிப்பா கிடைக்கும், அந்த மாற்றுக்கிறது கிடையாது. தயவு செஞ்சு எல்லாம் இருக்கிறவங்க, ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் பல தேர்தல் பார்த்தவங்க, சீனியர்கள், மூத்தவர்களை மாற்றுக்கிறது இல்லை, நீங்களும் இறங்கணும். யார் இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு திமுக எதிர்கட்சியா இருக்காங்க, எவ்வளவு அவமானப்படுறோம். ஆகவே யாரும் மன்றத்திலேயோ ரூம்ல உட்காரக்கூடாது, ஃபீல்டுக்கு இறங்கணும். புதுசா வரவங்களை அரவணைக்கணும், புதுசா வரவங்களை அரவணைக்கணும், மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். இளையவர்கள் யார் கட்சிக்கு வந்தாலும் சேர்க்கணும். நம்மளை விட்டு ஒதுக்கி இருக்கிறவங்க எல்லாம் அரவணைச்சு ஒன்று சேர்த்தணும். யாரும் ஒதுக்கக்கூடாது, யாரும் ஒதுக்கக்கூடாது. எந்த சகலம் இருந்தாலும் பின்னாடி தெரிவிச்சுங்க. நமக்கு எதிரி திமுக மட்டும்தான், நமக்கு எதிரி திமுக தான். தயவு செஞ்சு நீங்க ஒற்றுமையா இருந்து பணியாற்றினால் வெற்றி சுலபம். மக்கள் தயாரா இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், கோவை மாவட்ட மக்களை பொறுத்தளவுக்கு சட்டமன்ற தேர்தல் வந்தால் அதிமுக ஓட்டு போடுவோம். அவ்வளவு செஞ்சிருக்கிறோம். கோவை மாவட்டத்தை மாற்றி அமைச்சிருக்கிறோம். 50 ஆண்டு எல்லாரும் வளர்ச்சியை கொடுக்கிறோம். மக்களுக்கு தெரியும், எங்க போனாலும் நம்மளை பற்றி பேசுறாங்க. 4 வருஷமா திமுக எந்த திட்டம் செய்யல. இன்னைக்கு 50 ஆண்டு கால வளர்ச்சி, சாலைகள், பாலங்கள், கூட்டுக்கொண்டு திட்டம், ஏர்போர்ட் விரிவாக வசதி திட்டம் என்று எல்லா திட்டங்களையும் கொடுத்தது. இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் குறித்து எடப்பாடியார் என்று சொல்லி எப்போ ஒரு முதலமைச்சர் வருவார் என்று சொல்லி மக்கள் எதிர்பார்த்திருக்காங்க. அதுக்காக நீங்க எல்லாம் நீயாற்ற வேண்டும். தயவு செஞ்சு இந்த 9 பொறுப்பாளர் நமக்கு ரொம்ப முக்கியம். அதே போல விளையாட்டு நீ போன சொல்லி இருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒவ்வொரு பொறுப்பாளருக்கும் அங்க எல்லா பக்கம் ஒவ்வொரு டீம் இருக்கும். அவங்க எல்லாம் இந்த ஃபார்ம்ல சேர்த்து நம்ம அவங்களுக்கு தேவையான இந்த பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம், தலைமை சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்க அவங்க எல்லாமே நீங்க உறுப்பினர் சேர்த்து கண்டிப்பா சேர தயாரா இருப்பாங்க. அதிமுக கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் அதையும் உடனடியாக ஆரம்பிக்கணும். மாவட்ட 11 தொகுதியிலும் அந்த விளையாட்டு குழுவையும் உடனடியா சேர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, நம்ம மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா மொத்தமா அந்த 9 பேர் போடுறது உங்களுக்கு எல்லா ஃபுல் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. தலைமையில இருந்து எல்லாமே பெயர் மற்றும் தந்தை பெயர், முழு முகவரி, செல் நம்பர், சமீபத்தில் எடுத்த கலர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, கழக பொறுப்பு, கழகத்தில் சேர்ந்த ஆண்டு, கழக உறுப்பினர் அட்டை, வயது, படிப்பு, கம்யூனிட்டி, வாக்காளர் வரிசையின் ஆதார் என்று 12 இது கேட்டிருக்காங்க. அது கம்ப்ளீட்டா நீங்க அதோட முழுமையா பண்ணி தரணும், பாத்துங்க. அதே போல இன்னைக்கு அந்த 9 பேர் வந்த பூத் கமிட்டி நீங்க எல்லாம் நிறைய பேர் போட்டு சொல்றீங்க. யார் யார் இப்ப நிறைய பொறுப்பாளர் எங்க மாவட்டத்துல, புறநகர் தெற்கு மாவட்டம் நிறைய பொறுப்பாளர் புதுசா போட்டுக்கிறோம். அதே போல வடக்கு மாவட்டம் சில பேர் புதுசா போட்டுக்கிறோம். திரும்ப அடுத்த அறிவிப்பு வருது. மாநகர் மாவட்டத்திலும் அடுத்த அறிவிப்பு வரப்போகுது. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம், அறிவிப்பு வரும். இருக்கிற பொறுப்பாளர் நிறைய பேர் அப்படியே இருக்க போறீங்க. எத்தனை பேர் இந்த ஓட் லிஸ்ட் கொடுத்திருப்பாங்க இல்லையா? அந்த ஓட் லிஸ்ட் எடுத்து எத்தனை பேர் போய் அந்த ஓட்டுகளை கண்டுபிடிச்சீங்க? பொதுவா சொல்லக்கூடாது, ஃபர்ஸ்ட் வேலை அதுதான். நிறைய பேர் ஒரு கண்டுபிடிச்சிருக்கீங்க, தயவு செஞ்சு அதை கண்டுபிடிங்க. இன்னைக்கு 1000 ஓட்டு இருக்குதுன்னா இந்த பூத் கமிட்டி 9 பேர் கரெக்டா அந்த வார்டு சரியா பணியாற்றி, 9 பேர் சரியா பணியாற்றி நல்ல ஆளுகளை போட்டு பணியாற்றினா கண்டிப்பா 1000 ஓட்டு அங்க இருக்காது. நல்லா கண்டுபிடிச்சு ஒரு 6 ஓட்டு கண்டுபிடிப்பீங்க, நல்லா டீப்பா. எப்படி இருந்தாலும் டெத் இருக்கும், வெளிநாட்டுக்கு போனவங்க இருக்கும், வெளி மாநிலத்துக்கு போனவங்க இருக்கும், அங்கிருந்து வெளியூருக்கு போனவங்க இருக்கும், வேற மாவட்டத்துக்கு, பக்கத்து வீதிக்கு போனவங்க நிறைய இருப்பாங்க. இதெல்லாம் டீப்பா போய் கண்டுபிடிக்கணும். சில பேர் பார்த்தா எனக்கு தெரியாதா, எத்தனை தேர்தல் பார்த்துட்டேன், இங்கேயே வந்து பூரா அப்படியே பார்த்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கோம்னா தெரியாது. ஒண்ணு இல்ல, நான் எங்க வார்டுலயே எங்க வார்டு எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா எல்லாமே ஓட்டெல்லாம் சேர்க்கும் போது சொன்னாங்க, சேர்த்தியாச்சான்னு பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலி பொண்ணுகளே சேர்த்தாப்பட்டிருக்காங்க, சேர்த்தியாச்சுன்னாங்க. நீ வீடு வீடா போய் செக் பண்ணும்போது யாருக்கு புது ஓட்டுன்னு சொல்லி போட்டு நம்ம குடும்பத்துக்கு ஓட்டுல மிஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் உங்க வேலையே மற்றதெல்லாம் இல்ல, இந்த அதிமுக திமுக ஓட்டெல்லாம் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓட்டு செக் பண்ணி ஓட்டை கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட்
எங்க இருக்கான்னு ஃபர்ஸ்ட் அந்த 9 பேருக்கு அந்த ஓட்டு, அந்த 1000 ஓட்டு முழுமையா தெரியணும் எங்க இருக்கு. 1000 ஓட்டு ஒரு ஆளுக்கு 100 ஓட்டு 100 ஓட்டு பிரிச்சு முழுமையா அந்த கெட்டா இருக்கக்கூடிய பூத் செயலாளருக்கு முழுமையா தெரியணும். அதே போல அது மேல இருக்கு 2 வாரசியாருக்கு தயவு செஞ்சு அதை கண்டுபிடிக்க. சரியா? கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க, ஓட்டை கண்டுபிடிங்க, எல்லாம் கண்டுபிடிக்கணும். இப்பவே அதை ஆரம்பிச்சிருக்கணும். நிறைய பேருக்கு அப்பவே நம்ம வாங்கி கொடுத்துட்டு எல்லாமே எல்லாரும் கண்டிப்பா வந்திருக்கோம். அது வரல அப்படின்னா நம்முடைய நிறைய ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க, எல்லாம் மேக்ஸிமம் கொடுத்துட்டாங்க. உடனடியா அது கண்டுபிடிச்சதுல ஓகே, கண்டுபிடியா முன்னே கண்டுபிடிங்க. அதுதான் முக்கிய பஸ்ட். அது ப்ராப்பரா நிறைய பேர் செய்யறதில்ல. செஞ்சவங்களை குறை சொல்லு, செஞ்சவங்களை குறை சொல்லல, ஆனால் முழுமையா அது செய்யறது இல்லை. அது செய்ய தயவுசெய்து முக்கியமான வேலை. அதை யாரும் கைது இல்லையா? ஆமா, புதுசா போது அப்பதான் கூடுதலா யாருக்கு ஓட்டு இல்லை, உங்களுக்கே ஓட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு திமுகவை இப்ப இருக்கக்கூடிய அரசியல் திமுக சாதகங்கள் இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் அவங்க பண்ணுவாங்க இல்லையா? நம்ம ஓட்டு அடிப்பாங்க, சம்பந்தம் எல்லாம் பாத்தீங்கன்னா டெஸ்ட நீங்க நீக்கலைன்னா அந்த ஓட்டை அவங்க போட்டுருவாங்க திமுக. ஆகவே தயவு செஞ்சு நீங்க கவனமா அது பார்க்கணும், தயவு செஞ்சு அது பார்க்கணும். அது பார்க்கலைன்னா அந்த கமிட்டி ஒதுக்கணும், வேற கமிட்டி போட்டு நாங்க பார்த்துவோம். அது தெளிவா சொல்லிட்டோம். பூத் செக்அப் கரெக்டா பண்ணணும். பண்ணல அப்படின்னா நாங்க அடுத்து எல்லாம் செக் பண்ணி சொல்லுவாங்க, ரிப்போர்ட் உடனே கொடுப்பாங்க. நாங்க சென்னை சட்டமன்றம் இருந்தாலும் இங்க இருக்க பொறுப்பாளர் 3 பேருக்கு ரிப்போர்ட் வரும். அது நீங்க சரியா பண்ணணும். சரியா பண்ணீங்கன்னா அவங்க ஒதுக்கி வேற ஆள் நாங்க பண்ணிக்கிறோம். அதே போல மொத்த வாக்காளர்கள், ஆண் வாக்காளர், பெண் வாக்காளர், 3ஆம் பாலினத்தவர், அதே போல இறப்பு, வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்றவர் விவரம், இரட்டை பதிவு, ஜம்பிங் வாக்குகள், இந்த வாக்குச்சாவடி BLA 2 வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் சிறப்பாக நியமிக்கப்படணும். அந்த BLA 2 பாத்தீங்கன்னா சிறப்பா நாங்க போடணும். அதே போல BLA 1 அதிகாரிகள் போடுறாங்க, அதுவும் அவங்க சரியா போடுறது இல்லை. அதையும் நீங்க வாட்ச் பண்ணணும், உடனே கம்ப்ளைண்ட் பண்ணணும். நம்ம வழக்கறிஞர் டீம் இருக்காங்க, அதை பிரிச்சு நீ எல்லாத்துக்கும் நாங்க போட போறோம். கம்ப்ளீட்டா அந்த வழக்கறிஞர் டீம் எல்லாத்துக்கும் வந்துருவாங்க. எல்லாம் முக்கியமா ஒரு 10 பூத்துக்கு ஒரு டீம் போட்டுருவாங்க, 2 பேர் 3 பேர் வந்துருவாங்க. அவங்க 3 வழக்கறிஞர் மாவட்டத்தை நோட் பண்ணிக்கங்க. ஒரு 10 பூத்துக்கு நீங்க போட்டுறணும். சரியா? 10 பூத்துக்கு ஒரு 2 பேர் 3 பேர் போட்டா நீ உடனே கம்ப்ளைண்ட் பண்ணி உடனே கேஸ் போட்டுடலாம். சென்னையில் 2 மாவட்ட நம்ம பொதுச்செயலாளர் எடப்பாடியார் சொன்னார், போட்டு உடனடியா பாத்தீங்கன்னா நம்ம ஓட நீக்கிட்டாங்க, நீக்காதெல்லாம் போட்டு ஆர்டர் வாங்கியிருக்காங்க. அதுவே ஒன்றும் பிரச்சனை, நிறைய எல்லாரும் வழக்கறிஞர் இங்க இருக்காங்க. அதுவே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அதை உடனே கவனமா பண்ணணும். அதே போல மாவட்டத்தை எழுதி கொடுத்திருக்காரு, தலைமை கழகம் வழங்கிய உறுப்பினர் அட்டை வழங்கியுள்ளீர்களா என்று கேட்க சொல்லியிருக்காரு. இது எனக்கு கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு அவமானம் இருக்கு. இதுக்கு மேலே உறுப்பினர் அட்டை கொடுக்காம யாராவது வச்சிருந்தா தயவு செஞ்சு நீங்க கொடுத்துருங்க, நான் போய் நேரம் கொடுத்துக்கிறோம். யாராவது நீ உறுப்பினர் அட்டை சேர்த்தாம ஒட்டுக்க வச்சிருந்தா அது நியாயம் இல்ல, அந்த பொறுப்பு இருக்க அவங்க தகுதி இல்லை. இதுக்கு மேல வார்த்தையே வேண்டாம், தயவு செஞ்சு பண்ணாங்க. நான் அதனால நோட் பண்ணி படிக்கல, ஆனா அவர் பேசியாவது நம்ம கொண்டு கொடுத்து போறாரு. தயவு செஞ்சு கொடுத்துருங்க. யாரு வச்சிருக்காரு வச்சிருந்தா ஒவ்வொரு தெரிவிக்கணும். இளைஞர் இளம்பெண்கள் பாசறை படிவத்தை உடனே வழங்க வேண்டும். அது பாசறை அமைக்கிறது நமக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். விவரம் தெரியும், 2006 2011 அம்மா அறிவிச்சு, 2009 2011 அந்த பாசறை முக்கியமா இருந்தது, நமக்கு வெற்றிக்கு முக்கியமா இருந்தது. அதே போல புதிதாக பாசறை கண்டிப்பாக நீங்க சேர்க்க வேண்டும். பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு, சேர்த்தீங்க. அதே போல அந்த மாநகராட்சியில தான் திமுக காரங்க நிறைய நீக்கல் சேர்த்து பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. மாநகராட்சி டீல்ஸ் இருக்கிறவங்க மாநகராட்சி கிட்டத்தட்ட நமக்கு 5-6 தொகுதி வருது நினைக்கிறேன். அவங்க எல்லாமே கொஞ்சம் பார்த்து அது கவனமா நீங்க பண்ணுங்க. அது பொறுப்பாளர் பாத்துங்க, அதுக்கு வழக்கறிஞர் மாவட்டத்தார் ஹெல்ப் பண்ணுங்க. பார்த்து இந்த BLA 1 அவங்களுக்கு சரியா போடல அப்படின்னாலும் கூட அவங்கள போட சொல்லுங்க. அதே போல இங்க ஒரு தகவல் சொல்றாங்க, இந்த பூத் பொறுப்பாளர் மற்றும் பூத் கமிட்டியில் உள்ள நிர்வாகிகள் விவரம் போலீஸ் இந்த மாதிரி கேட்டிருக்கான்னு சொல்றாங்க. IS போலீஸ் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்க கரெக்டா அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கு. சரியா? யாராவது கொடுத்தீங்க, போலீஸ்காரருக்கு தான் வேலை. இவரு இந்த போலீஸ்கார யாரு சட்ட ஒழுங்கெல்லாம் சட்ட ஒழுங்கு பாக்குறது, யார் மக்களை காப்பாற்ற இந்த வேலையெல்லாம் போலீஸ்க்கு இல்ல. போலீஸ் ஒரே ஆளு இன்னைக்கு திமுக
திமுக வேலை செய்யறதா வேலை. இந்த வேலையா போலீஸ் இந்த வேலையா இப்பதான் தகவல் சொல்றாங்க வந்து கேட்கறாங்க சொல்லி போட்டு இந்த வேலை இதுக்கு வேலை. இந்த போலீஸுக்கு வந்து இங்க கூட ஆள் இருப்பாங்க, இது கூட கண்டிப்பா வந்திருப்பாங்க. ஆனால் காவல்துறை வேலையை செய்யறது இல்ல. நம்முடைய ஆட்சியில நம்ம கட்சிக்காரன் சாதாரண போலீஸ் போக மாட்டாங்க, நியாயத்தை கட்டுப்பட்டு நடந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு திமுக போலீஸ் மதிக்கிறது இல்ல. ஆனா திமுக போலீஸ் இப்ப இருக்கிற போலீஸ் வரிஞ்சு கட்டிட்டு திமுக வேலை செய்யறாங்க. திமுக இருக்கக்கூடிய சாதாரண போலீஸ், காவல்துறை இருக்கக்கூடிய சாதாரண போலீஸ் அவங்க எல்லாம் வந்து குடும்பம் எல்லாம் அண்ணா திமுக ஆட்சிகளும் தெளிவா இருக்காங்க, அதெல்லாம் மாற்றுக்கிறது. ஆனா தயவு செஞ்சு காவல்துறை உங்க வேலையை மட்டும் பாருங்க, மக்கள் காப்பாற்றுற வேலையை மட்டும் பாருங்க. தேவையில்லாத வேலையை வந்து பண்ணாதீங்க. எங்க கட்சிக்காரு நீ வந்து பேச கிண்டையா இருக்கு, எதுக்கு பேசுற நீ? இதோட நிறுத்திக்க தயவு செஞ்சு. இந்த வேலை நீங்களும் அப்படித்தான். நீ தேவையில்லாத கொடுக்க வேண்டிய அவசியம் நம்ம வேலையை பார்க்கலாம், அவங்களையும் பார்க்கணும் போலீஸ்கார. அதே போல இன்றைக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவை நமக்கு மொத்தம் 3 மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதி. அதுல நம்முடைய கோவை புறநகர் வடக்கு மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா 3 சட்டமன்ற தொகுதி இருக்கு. அதுல 1085 வாக்குச்சாவடிகளுக்கு பூத் இருக்கு. அதே போல கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்துல 5 சட்டமன்ற தொகுதி 1475 பூத் இருக்கு. அதே போல மாநகர் மாவட்டத்தில் 3 சட்டமன்ற தொகுதி இருக்கு. இதுல 870 பூத் இருக்கு. மொத்தம் நமக்கு 11 தொகுதிக்கு 3430 பூத் மொத்தம் இருக்கு. இதுக்கு நம்ம பணியாற்றி இந்த அத்தனை பூத்துமே 3400 பூத்தும் 3430 பூத்தும் அதிக ஓட்டு வாங்கணும். அது அத்தனை சம்பந்தம் எல்லாம் நீங்க இருக்கிறீங்க, நீங்க தான் பூத் கமிட்டி போடுறீங்க, எல்லாம் பொறுப்பாளர் இருக்கீங்க, அதிக ஓட்டு வாங்கணும். கண்டிப்பா நீங்க நினைச்சா அதை வாங்க முடியும், கண்டிப்பா நினைத்தால் வாங்க முடியும். கண்டிப்பா அருண்பாங்க சொல்லிட்டாங்க, அம்மா பஸ்டே சொல்லிட்டாங்க, எங்களை சொல்லிட்டாங்க, கண்டிப்பா பண்ணிடணும். யார் இந்த ஒவ்வொரு தொகுதியிலும் அதிக பூத் வாங்கி ஓட்டு வாங்கி தராங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய பரிசு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது எந்த பரிசு 2வது அறிவிக்க சொல்லிட்டாங்க, அது பாத்துங்க. ஏன்னா அப்படிதானா? அதுல சூழ்நிலை சத்தம் போறாங்க, பெரிய பரிசு அவரே வாங்கி சொல்லி கண்டிப்பாக இதுல மிகப்பெரிய பரிசு. கண்டிப்பா அது வந்து கவனமா பண்ணியாக்கணும். நீங்களே எதிர்பார்க்காத பரிசு இருக்கு, அந்த பூத் அதிக ஓட்டு வாங்கி தரணும். அதே போல இன்றைக்கு அந்த பூத் கமிட்டி 9 பேர் போட்டா நமக்கு அதுல மட்டும் 30,870 பேர் நம்ம அந்த ஒர்க்குக்கு வந்துருவாங்க. இவங்க தான் முழுமையா இருந்து பணியாற்றக்கூடியவர்கள். ஆகவே இந்த மொத்த பூத்துக்கும் 3430 பூத்துக்கும் பொறுப்பாளர் நாங்க வந்து போட்டாச்சு. அந்த முக்கிய பொறுப்பாளர் நாங்க அறிவிக்க போறோம். அவங்களுக்கு கீழே பொறுப்பாளர் அவங்க போட்டுக்குவாங்க. முக்கிய பொறுப்பாளர் கூட 3 மாவட்டத்தில் இப்ப நானே அதை அறிவிக்க போறேன். அந்த பொறுப்பாளர் இன்னும் நம்ம வந்து ஒவ்வொரு ஒன்றியத்துல நகரத்துல எல்லாம் எவ்வளவு பூத் தனியார் சொல்லி இருக்குது. அது நேரம் அதை நான் படிக்கல, மொத்தமா சொல்லிட்டேன். ஒவ்வொரு இதுல எவ்வளவு சொல்லிட்டோம். இதுல கவுண்டம்பாளைய தொகுதி தான் அதிகமான பூத்துக்களை கொண்ட தொகுதி, அதிகமான வாக்குகளை கொண்ட தொகுதி. தமிழ்நாட்டிலேயே 2வது தொகுதி, பெரிய தொகுதி கவுண்டம்பாளைய தொகுதி. கைதட்டதெல்லாம் ஓகே. அடுத்து 1 லட்சம் வாக்கு ஜெயிக்கணும். 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் கவுண்டம்பாளைய தொகுதி உறுதி. அது உறுதி, மக்கள் தயாரா இருக்காங்க. கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குது. 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தை அடுத்தது வருது கவுண்டம்பாளைய தொகுதி. அதே போல பொதுச் செயலாளர் அவர்கள் நீங்க எல்லாம் இந்த வீடியோ கான்பரன்ஸ்ல பேசியிருப்பாரு. எவ்வளவு புள்ளி விவரங்களை சொன்னாரு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் உள்வாங்கி இருப்பீங்க. அதெல்லாம் இன்னைக்கு நீங்க நல்லபடியா செயல்படுத்தணும். அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐடிவி, அதே போல பாசன மகளிர் அணி, மகளிர் குழு, எல்லா சார்புலையும் எல்லாரும் இயங்கணும். அதுக்கு நம்முடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இந்த திமுகவுடைய நம்ம திமுக எதிர்த்து நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்கள், திருமண பிரச்சாரங்கள், அதே போல இன்னைக்கு பாசன வந்து இந்த பேரவை வந்து வீடு வீடா அது நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து 3 மாவட்ட செயலாளருக்கு நான் சொல்லிடுறேன். இனிமேல் வந்து
அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றைக்கு கலந்து அங்க லோக்கல் பிரதிநிதி சேர்த்து அந்த நோட்டீஸ் வந்து அடிச்சு நீங்க கொடுக்கணும். அதை ரெடி பண்ணி கொடுத்தாலும் நம்ம அடிச்சு கொடுத்துடலாம். இனிமேல் அந்த நோட்டீஸ் வீடு விட போகணும். அது பேரளவுல போய் அந்த 10 பேர் கடையில கொடுத்துட்டு போறது இருக்கக்கூடாது. இனிமேல் வந்து ப்ராப்பரா போகணும். அது 3 மாவட்ட பேரவை மாவட்ட செயலாளரும் அது ரெடி பண்ணுங்க, அடிச்சு கொடுத்தலாம். இனி வர்ற வெள்ளிக்கிழமையிலிருந்து எந்த ஏரியா இருக்கோ அந்த எல்லா வீட்டுக்கு போகணும். நீங்க போய் ஒரு 10-20 கடை 50 கடையோட முடிச்சுட்டு வரக்கூடாது. ஒரு பகுதிக்கு போனா அந்த வீடு எல்லா வீட்டுக்கும் நோட்டீஸ் போயிடும். அந்த மாதிரி ரெடி பண்ண. அதே போல உங்களுக்கு தெரியும் அந்த பாக பொறுப்பாளர்கள் போடுறோம்ல, அதுல வந்து நம்ம பூத்து இதுக்கு முன்னாடி போயிருப்போம். உங்களுக்கு அம்மா இருக்கும்போது 10 பூத்துக்கு ஒரு பாகம் மாதிரி போட்டு அதை அடிக்கடி அவங்க வந்து ஒருங்கிணைந்து பொறுப்பாளர் கூட்டம் நடத்துவாங்க. அது சரியா போட்டான்னு தெரியும். அதையும் அந்த பொறுப்பாளர்கள் அந்த கூட்டம் நடத்த வேண்டும் என்று போடுறது 10 பூத்தோ இல்ல 8 பூத்தோ 7 பூத்தோ அந்த மாதிரி 5 பூத்து ஓகே தான். 5 பூத்து மினிமம் 10 பேர் இருக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை.